இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு டாபிக் எடுத்து பேசலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட்செட்ல அதிமுகவுல தொடர்ச்சியா பல்வேறு குழப்பங்கள் இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. பலர் தாவேக்கால இறங்குறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் ஜோயின் பண்ணிட்டு இருக்காங்க, முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க. இன்னைக்கு கூட எடப்பாடி பழனிசாமி நடத்தின கூட்டத்துக்கு 2 எம்எல்ஏக்கள் போகல அப்படிங்கிறத பார்க்க முடியுது. சோ இப்படியான சூழல்ல அதிமுகவுக்குள்ள டிடிவி தினகரன் வரணும் அப்படிங்கிற ஒரு குரல் அதிமுகவினுடைய மாவட்ட நிர்வாகிகள் தரப்புல எழுப்பப்படுறத பார்க்க முடியுது. சோ அதிமுகவில் டிடிவி தினகரன் வலியுறுத்திய டெல்டா மாவட்ட நிர்வாகிகள் சாத்தியமா அதீத எதிர்பார்ப்பா அப்படிங்கறதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ நம்ம கூட இதெல்லாம் பத்தி பேசுறதுக்காக பிரியாபுரம் நினைச்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் நரேஷ். இல்ல இப்போ டிடிவி தினகரன் அப்படின்னுட்டுன்னு சொல்றப்பவே நமக்கு ஜெயலலிதா அம்மையார் மரணத்திற்கு அப்புறம் சசிகலா அம்மையார் அந்த சிறைக்கு போறாங்க அப்படின்றப்போ ஒரு பொறுப்பை இவர் பாத்துக்குவாரு அப்படின்னு கொடுத்துட்டு போன ஒரு விஷயம் தான் ஞாபகம் இருக்கு. அதை தவிர்த்து டிடிவி தினகரன் ஞாபகப்படுத்தணும் அப்படின்னா அம்மாவால் ஜெயலலிதா அம்மையாரால் ஓரங்கட்டப்பட்டவர் அப்படின்றதுதான் மக்கள் மனசுல பதிஞ்சிருக்கிற ஒரு விஷயம். சோ நம்ம இன்னும் அது டெப்த்துக்கெல்லாம் போக வேண்டாம்னு நினைக்கிறேன் நானு. எனக்கு என்னன்னா நம்ம ஸ்டார்டிங் அந்த 2016 நான் சொல்றேன், 2016 சொல்றேன் நானு. அப்போ நடந்த விஷயங்கள் முதலாக அரசியலுக்கு அந்த ஒரு கேப்புக்கு அப்புறம் ஒரு அரசியலுக்கு வராருன்றப்போ அந்த கூட்டங்களை பார்த்து தனக்கு அலர்ஜி அப்படின்னுட்டுன்னு சொன்னவர் தான் டிடிவி தினகரன். இதெல்லாம் பர்சனல் விஷயங்கள் இருந்தாலும் நம்ம இவர் தேவையா அதிமுகக்கு அப்படின்றப்போ சில விஷயங்கள் எல்லாம் பேச வேண்டியிருக்கு. அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா ஆர்கே நகர்ல ஓட்டு கேட்கிறப்போ வந்த உற்சாகம், அதுக்கப்புறம் ஒரு தேங்க்ஸ் கிவிங்க்கு அப்போ கொஞ்சம் எல்லாரையும் பார்த்து ஒரு மேல பூவை போடுறப்போ கொஞ்சம் அவர் முறைச்சது, இதெல்லாம் கொஞ்சம் ஒரு வித்தியாசமா இருந்தது. ஏன்னா டிடிவி தினகரன் அவரோட சொல்லுக்கெல்லாம் நான் சில்லறையை சிதற விட்டதுல நானும் ஒருத்தி அப்படின்றதுதான் நான் சொல்லிக்கிறேன் நானு. சோ இனிஷியலா அவர் பேசுறதெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. ஓகே ஃபைன், ஹி வில் டேக் கேர் அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் இருந்தது. பட் போக போகதான் அவருக்கு வெறும் அந்த பேச்சு மட்டும்தான் இருக்கு அப்படின்றது புரிய வந்தது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஜெயலலிதா அம்மையார் அவர்களோட மறைவுக்கு அப்புறம் அதிமுகவுடைய வாக்கு வங்கியும் பலமா சரிஞ்சதுக்கு காரணம் டிடிவி தினகரன் அப்படின்றதுதான் நான் சொல்வேன் நானு. ஏன்னா அவர் செஞ்ச அந்த அரசியல் நகர்வுகள், அந்த யுத்திகள் தான் ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சது. சோ இன்னைக்கு ஏடிஎம்கே இந்த லெவலுக்கு கீழே இறங்கி போயிருக்குன்னா ஜெயலலிதா அம்மையார் மறைவுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஓபிஎஸ் இபிஎஸ் அந்த தர்ம யுத்தம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா ஒன்றிணைந்து போயிருக்கலாமே. இந்த மாதிரி இப்போ இவ்வளவு நாள் கட்சிக்காக பாடுபட்டவர்களை ஒரு உள்ள அரசியல் பண்ண தேவையில்லையே அப்படின்றதுதான் என்னோட பார்வையில முக்கியமான விஷயம். அவர் முன்னெடுத்த ஒரு விஷயம் இரட்டை இலை சின்னத்தை முடக்கியது. அந்த சின்னத்திற்கான ஒரு மோதல் நடந்தது. அந்த சின்னம் எப்படி வந்தது, அந்த சின்னத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் எவ்வளவு அந்த கட்சிக்காக, அந்த சின்னத்திற்காக, அந்த கொடிக்காக பாடுபட்டிருப்பாங்க அப்படின்றது அடிமட்ட தொண்டனுக்கு கூட தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சின்னத்தை நான் முடக்கிறேன்னு முடக்கிறது, எனக்கு இல்லைனாக்க யாருக்கும் இருக்கக்கூடாதுன்னு முடக்கிறது எனக்கு அது ஒரு இதுவா தெரியல. இது ஓகே பரவாயில்ல, நம்மளுக்கு கிடைக்கணும்னு போராடுறாரு, எனக்கு அப்படி எடுத்துக்க தோணல. அது அந்த ஒரு விஷயம் ஆகட்டும். ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு அப்புறம் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு அணியாவும், இவங்க சசிகலா அம்மையார் தினகரன் ஒரு அணியாவும் பிரிஞ்சாங்க. அப்போ கட்சியோட அதிகாரப்பூர்வமான அந்த இரட்டை இலை சின்னத்திற்கு தினகரன் தரப்பு உரிமை கேட்டாங்க. தேர்தல் ஆணையம் சின்னத்தை முடக்குது. அப்ப அதிமுகவுடைய மிகப்பெரிய பலம் என்னன்னு கேட்டாக்க கடைசியில அந்த அம்மா விட்டுட்டு போன ஒரு விஷயம் தான் அந்த சின்னம். அதையே தற்காலிகமாக முடக்கம் செஞ்சது கட்சிக்கு ஒரு முதல் பலவீனத்தை, அதுதான் ஃபர்ஸ்ட் அடி அந்த கட்சியை எடுக்க ஆரம்பிச்சது. அந்த பலவீனத்தை ஏற்படுத்தியது தினகரன் தான் அப்படின்ற குற்றச்சாட்டு நான் முன்வைக்கிறேன். ஹரிஷ், உன்னோட பார்வை இதுல எப்படி இருக்கு? நம்ம ஃபர்ஸ்ட் சின்னத்துக்கே போலாம். நீங்க அதிமுகவுடைய பலம் சின்னம் அப்படின்னு சொல்றீங்க. என்ன பொறுத்தவரை அதிமுகவுடைய பலம் அப்படின்னா கரிஸ்மேட்டிக் லீடர் தான் அதனுடைய பலம். சின்னத்தை தாண்டி எம்ஜிஆர் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடருக்காக விழுந்த வாக்குகள் அதிகம். சின்னத்தை தாண்டி சொல்லி ஜெயலலிதாவுக்காக விழுந்த வாக்குகள் அதிகம். இல்லைன்னா ஜானகி அம்மையார் போட்டு போட்டிருப்பாங்க.
எம்ஜிஆருடைய மனைவி அப்படிங்கிறதுனால ஜானகி அம்மையார் அங்கீகரிச்சிருப்பாங்க மக்கள். ஆனா சில ஜெயலலிதாங்கிற கரிஸ்மேட்டிக் லீடருக்காக ஜெயலலிதா வாக்களிச்சாங்க. அதுவும் சின்னங்கள் முடக்கப்பட்டு 2 தரப்பும் தனித்தனி சின்னங்கள் நின்னபம். சோ அப்படி பார்க்கும்போது ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இங்க மிஸ்ஸிங். இப்போ எம்ஜிஆருக்கு அப்புறம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மக்கள் செல்வி ஜெயலலிதாக்கு அப்புறம் யார் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு யாரும் அவங்க முன்னிறுத்த வரல, யாரும் ஏற்றுக்க வரல. சோ அதுதான் முக்கியமான விஷயமா இங்க பார்க்கணும். ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இல்லாத இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கட்சியை வழிநடத்திட்டு போறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா நான் பாக்குறேன். கண்டிப்பா ஒரு 20% ஆஃப் ஓட் பேங்க்ல நீங்க அப்படியே கொண்டு போறதுங்கிறது, அப்படியே இம்பாக்ட் அப்படியே கொண்டு போறது அப்படிங்கிற இம்பாக்டா கொண்டு போறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த 20% ஓட் பேங்க் இம்பாக்டா கொண்டு போயிட்டு இருக்காரு. பட் அந்த 20% ஓட் பேங்க் தொடர்ச்சியா வெற்றிக்கு உதவுமா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்னு சொல்லணும். நீங்க 2021 டிடிவி தினகரன் அவர்கள் கூட்டணிக்கு வேணாம் அப்படின்னு சொன்னது இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். 2026 அமமுகவோட கூட்டணிக்கு போகணும்னு விரும்பினதும் இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். ஆனா 2021 என்ன இருந்தது அப்படின்னா, அமமுகவுடைய தொண்டர்கள் விரும்பினாங்க எல்லாரும் ஒண்ணு சேரணும், எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அம்மாவுடைய ஆட்சியை அமைக்கணும் அப்படின்னு எல்லாரும் விரும்பினாங்க. 2026 என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அமமுகவுடைய தொண்டர்கள் விரும்பல. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சப்போர்ட்டிவா டிடிவி தினகரன் அவர்கள் பேசிட்டு இருந்தது, கேம்பெயின் பண்ணது, அவங்க ஏடிஎம்கே கேண்டிடேட் கேம்பெயின் பண்ணது, எதையும் அமமுக வேட்பாளர் அமமுக தொண்டர்கள் விரும்பல. எல்லாம் போய் விசிலுக்கு போய் ஓட்டு போட்டு வந்தாங்க. விஜய் சொன்ன மாதிரி இந்த விசில் பட்டனை போய் ஒரு அழுத்திட்டு வந்திருக்காங்க எல்லாம். ஏன்னா நான் விசாரிச்ச வரைக்கும் அமமுக தொண்டர்கள் இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. அதிமுகவுக்கு வாக்களிக்கல, பாஜகவுக்கு வாக்களிக்கல, பாஜகவை சேர்ந்தவர்களே பாஜகவுக்கு வாக்களிக்கல. அதுதான் பெரிய விஷயம். தோல்விக்கு அதுதான் முக்கியமான காரணம். கூட்டணிக்குள்ள ஒரு விதமான அந்த ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறதுதான் முக்கியமான விஷயம். இப்படியான சூழல்ல உங்களுக்கு டிடிவி தினகரன் அவர்கள் உள்ள போதாலும் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரா வருவாரு அப்படின்னு நினைக்கிறது என்னை பொறுத்தவரை ஏற்புடையது இல்லை அப்படின்னு நான் பாக்குறேன். ஓகே, இதுல 2வது விஷயம் அந்த 18 எம்எல்ஏக்கள் அந்த தகுதி நீக்கம், அதுவும் ஆட்சியை கவிழ்க்க முயற்சி தான். அது நீங்க எதுவும் ஆட்சியை காப்பாற்றுற முயற்சி எல்லாம் இல்ல. 18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் ஆட்சி கவிழ்க்கு சம்மந்தப்பட்டது கிடையாது. முதலமைச்சர் எங்களுக்கு பிடிக்கல, முதலமைச்சரை மாற்றணும் தான் கேட்டாங்க 18 பேர். எங்களுக்கு இந்த ஆட்சி மேல நம்பிக்கை இருக்கு, முதலமைச்சர் எங்களுக்கு பிடிக்கல, முதலமைச்சரை மாத்துங்கன்னு கேட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய முதலமைச்சர் பொறுப்புக்கு ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு நினைச்சிட்டு 18 பேரையும் தகுதி நீக்கம் பண்ணணும்னு அவர் தான் கேட்டார். தினகரன் 18 பேரையும் கொண்டு போய் நடுத்தரல நிப்பாட்டல. எடப்பாடி பழனிசாமி விரும்பினார், என்னுடைய முதலமைச்சர் பதவிக்கு ஆபத்து வந்துடும் இவங்க 18 பேரும் கட்சிக்குள்ள இருந்தா, அதனால இவங்க 18 பேரும் மேலேயும் தகுதி நீக்க நடவடிக்கை எடுத்து இவங்க கட்சி பேராகவும் ஆட்சி பேராகவும் இருக்காங்க அப்படின்னு நீங்க சபாநாயகர் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனு கொடுத்ததுனால சபாநாயகர் தகுதி நீக்க நடவடிக்கை எடுத்தாரு. சபாநாயகருடைய முடிவுல எங்களுக்கு தலையிட விருப்பம் இல்லைன்னு சொல்லி ஹைகோர்ட்டும் அதை சொல்லிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்டும் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த 18 எம்எல்ஏக்கள் விவகாரத்துல தினகரனுடைய இன்ஃபுளுன்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பட் 18 எம்எல்ஏக்களை தக்க வச்சுக்க முடியல தினகரனால. 18 எம்எல்ஏ ரிசைன்மெண்ட் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட 18 பேரையும் தக்க வச்சுக்க முடியல. செந்தில் பாலாஜி டிஎம்கே போயிட்டாரு, தங்கத்தமிழ் செல்வன் டிஎம்கே போயிட்டாரு, அதே மாதிரி தருமபுரியில இருந்து ஒருத்தர் இருந்தாரு, அவரும் டிஎம்கே போயிட்டாரு. இந்த மாதிரி வரிசையா எல்லாம் டிஎம்கேன்னு போகும்போது தக்க வச்சுக்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. 2வது அணிமாற்றம் அப்படிங்கிறது, இது போன்ற டிஎம்கேக்கு போறாங்க அணிமாற்றம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்போது ஆட்சி மாற்றுவதற்கான அறிகுறியா தான் அது பார்க்கப்படுச்சு. அதிமுக ஆட்சி மேல இருந்த வெறுப்பு அது திமுக சாதகமா அமையுது அப்படிங்கிற ஒரு சூழல் தான் எனக்கு பார்க்கப்படுச்சு. ஆனா இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல் அப்படிங்கிறது வேற. நீங்க தாவேக கம்ப்ளீட்டா அதிமுக டேக் ஓவர் பண்ணிக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. அதிமுக காட்டிக்கிறாங்க. அதிமுகவுடைய இன்னொரு பரிமாணமா தாவேக இருக்குங்கிறத ஆதவர்ஜன் அவர்கள் தொடர்ச்சியா பல்வேறு இடங்கள்ல சொல்லிட்டு இருக்காரு. அதிமுகவினர் மொத்தமா தாவேக இணைந்தா இன்னும் நல்லது அப்படிங்கறது அவருடைய கருத்தாக இருந்துச்சு. அப்படியான சூழல்ல தாவேகாவை தாண்டி நீங்க ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா நீங்க தாவேகாவை டைரக்டா அட்டாக் பண்ணணும். ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்துல பேசினது என்னன்னா, தாவேகா நம்மளுக்கு எதிரி இல்ல, திமுக தான் நம்மளுக்கு எதிரின்னு. அதே மாதிரி கிருஷ்ணசாமி அவர்கள் கூட்டணி பேசும்போது, கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடக்கும்போது
தொகுதிகளை நாங்க குறைச்சுக்கிறோம், எங்களுக்கு வந்து அமைச்சரவை இடம் கொடுங்கன்னு கேட்டாரு. அதுல தப்பே இல்லைங்கிறது தான் என்னுடைய வாதம். அமைச்சரவையில வந்து நீங்க பங்கு கொடுக்கறதுனால உங்களுடைய அரசுக்கு வந்து ஆபத்து வரப்போறது கிடையாது. எப்படினாலும் நீங்க மெஜாரிட்டியா வரப்போறீங்க. நீங்க மோடி கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட் வந்து கூட்டணி கட்சிகளுக்கும் அமைச்சரவையில பங்கு கொடுத்துருக்காங்க. 2014 இருந்து அதான் நடந்துட்டு இருக்கு மோடி கவர்மெண்ட். மோடி கவர்மெண்ட்டுக்கு என்ன ஆபத்து வந்துச்சா? கிடையாது. ஆட்சியில பங்கு கொடுக்கறதுங்கிறது கூட்டணி கட்சிகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கறது மாதிரி. நீங்க கூட்டணி கட்சிகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்னா எந்த கூட்டணி கட்சியும் உங்களோட நிற்காது. சோ அதுதான் இந்த மெயின் ரீசன்ஸ்லாம் வந்து கூட்டணி கட்சிகளை மதிக்காம இருந்தது, கரிஸ்மாட்டிக் லீடர் இல்லாதது, கூட்டணி கட்சிகளுக்கு ஒற்றுமையான ஒரு மனநிலை இல்லாதது, இதெல்லாம் தான் தோல்விகளுக்கு காரணம். இதை தாண்டி தினகரன் வந்தா அதிமுக மீண்டு விடுமா அப்படின்னா, தினகரன் வந்தா ஒரு சமூகத்துடைய வாக்குல ஒரு பகுதி வரும். அதுதான் நானும் சொல்ல வரேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் பழசு பேசிடலாம் அப்படின்றதுக்காக தான் இதை பேசினேன் நானு. இப்ப நீ சொல்ற பாரு, இப்ப இந்த 18 எம்எல்ஏக்கள் அதுவும் வந்துட்டு அதிமுகவுக்கு பலவீனப்படுத்தின ஒரு விஷயம்தான். அதே மாதிரி வந்துட்டு இந்த ஆர்கே நகர்ல நடந்த அந்த இடைத்தேர்தல பணப்பட்டுவாடா சர்ச்சை வந்தது. ஜெயலலிதா அம்மையார் தொகுதியில அந்த இடைத்தேர்தல்ல போட்டியிட்ட தினகரன் பணபலத்தை காட்டி தேர்தல் நடத்தினார்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்துச்சு. அந்த டோக்கன் முறை அது பெருமளவுல வந்துட்டு பணப்பட்டுவாடா போன்ற புகார்கள்ல தான் வந்துட்டு முதல் முறையா தேர்தல் ரத்து செய்யப்பட்டுச்சு. டோக்கன் முறை ஏன் அது இஷ்யூ ஆச்சு அப்படிங்கறத நான் சொல்றேன். 20 ரூபாய் டோக்கன் கொடுத்தார் தினகரன் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்துட்டு இருந்தது. 20 ரூபாய் டோக்கன் தினகரன் கொடுக்கல, செந்தில் பாலாஜி கொடுத்தாரு. ஓகே, தினகரன் அவர்களுக்கு அது சுத்தமா விருப்பம் இல்லை, செந்தில் பாலாஜி கொடுத்தாரு. அவங்க அனுமேடம் வந்து எப்படி நீங்க வந்து இதை பண்ணலாம் அப்படின்னு கேள்வி கேட்டு வெற்றிவேல் அவர்கள் மூலமா அதை தடுத்தாங்க, ஸ்டாப் பண்ணாங்க. நீங்க எப்படி கொடுக்கலாம், எலெக்ஷன் டைம்ல நீங்க எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு அனுமேடம் ஸ்டாப் பண்ணாங்க. சோ இதுல வந்து செந்தில் பாலாஜி அவரை இன்னமும் அதே டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் எங்கெல்லாம் எலெக்ஷன் நிக்கிறாரோ தான் பண்ணிட்டு இருக்காரு. கோயம்புத்தூர் தெற்குல 5000 டோக்கன் கொடுத்தாரு. 5000 டோக்கன் கொடுத்துட்டு நீங்க வந்து ஓட்டு போட்டுட்டு நீங்க அந்த டோக்கனை கொண்டு வாங்க, 5000 நீங்க வாங்கிக்கோங்க, வாக்காளர்கிட்ட டோக்கன் கொடுத்துதான் வந்து அவர் எலெக்ஷன்லயே கண்டஸ்ட் பண்ணார். சோ செந்தில் பாலாஜி போற இடத்துல எல்லாம் டோக்கன் கொடுக்கறது அவருக்கு வந்து நடைமுறையில அவருக்கு ஒத்து வருது, அதனால பண்றாரு. பட் வந்து 20 ரூபாய் டோக்கன் தினகரன் சொல்றது செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இப்ப செந்தில் பாலாஜி வந்துட்டு அப்போ அந்த கட்சியில தான் இருந்தாரு. சோ நம்ம பேசுறது அமமுக பத்தி தான் நம்ம பேசுறோம். சோ இது என்ன ஆகுதுனாக்கா ஊழல் கட்சி, ஒரு பணநாயக கட்சி அப்படின்ற ஒரு பெரிய கெட்ட பேரம் பொதுமக்கள் மத்தியில அது தேடி கொடுத்துச்சு அப்படின்றதுதான். அமமுகவை தொடங்கின அப்புறம் அதிமுக வாக்கு வங்கிய பிரிச்சது ஒரு முக்கிய காரணம் தான் சொல்லுவேன் நானு. கண்டிப்பா. இப்ப நீ சொல்ற மாதிரி இல்ல உனக்கு அந்த காலத்துல 2016 கிட்டத்தட்ட ஒரு 40% ஓட் பேங்க் இருந்தது ஏடிஎம்கேக்கு. தினகரன் வந்து 2019 எலெக்ஷன் நிற்கும் போது 5% வாங்கினார் லோக்சபா எலெக்ஷன்ல. ஏடிஎம்கே 19% நம்ம வாங்கினாங்க. 40% இருந்து 19% வந்தது. 5% தினகரன் பிரிச்சதுக்கும் வந்து எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அதிமுக மேல இருக்கிற அதிருப்தியில், அதாவது தினகரனையும் சசிகலா அவர்களையும் நீக்கிட்டோம், நாங்க இனிமே அவங்களுக்கு எங்களுக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்லி ஜெயக்குமார் அவர்களை வச்சு ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அதிருப்தி வாக்குகள் தான் வந்து தினகரன் பக்கம் இருந்தது. இன்னும் சொல்ல போனோம்னா அதிமுக அமமுக கூட்டணி அந்த வாக்குகள் டிரான்ஸ்பர் ஆகாதுன்னு நான் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த வாக்குகள் எல்லாமே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு நிலையில் இருக்கிற வாக்குகள். அதை தாண்டி 1-2 சீட் வர்றதே பெரிய விஷயம். மன்னார்குடியில ஜெயிச்சதெல்லாம் பெரிய விஷயம். மன்னார்குடியில வந்து ஜெயிப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஜெயிச்சது பெரிய விஷயம். ஓகே, இப்ப நம்ம பேசுறது என்னன்னாக்கா, இப்ப டிடிவி தினகரன் அவர்களை மீண்டும் அதிமுகல இணைச்சாக்கா வந்துட்டு அதுல என்ன இருக்கு, அது பாசிட்டிவா எதனா இருக்கா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு அது நெகட்டிவான விஷயங்கள் தான். என்ன தற்காலிகமாக ஒரு சில நன்மைகள் இருந்தாலும் கட்சிக்கு இதனால ஏற்படுற நெகட்டிவ் விளைவுகள் தான் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி அப்படின்றதுதான் நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னு கேட்டனாக்கா அந்த மெயின் போக்கஸ் நான் எடுத்துக்கிறேன். நான் டிடிவி தினகரன் இணைவதால அதிமுகவுக்கு ஏற்படும் பெரும் முக்கிய பின்னடைவுகளை பத்தி நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். நான் மக்களோட பழைய பிம்பம்
மக்கள் பார்வையில அந்த பழைய பிம்பம் என்னன்னாக்கா சசிகலா அம்மையார் அவங்களோட குடும்ப ஆதிக்கம், அந்த மன்னார்குடி மாஃபியான்ற ஒரு வார்த்தை எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருந்தது. ஜெயலலிதா அம்மையார் அவர்களோட மறைவுக்கு பிறகு சசிகலா அம்மையார் ஆகட்டும் அவரது குடும்பத்தினர் ஆகட்டும் அந்த மன்னார்குடி குடும்பம் ஆதிக்கத்துல இருந்த கட்சியே வந்துட்டு மீட்பதா சொல்லிதான் வந்துட்டு இப்ப அதிமுக தலைமை செயல்பட்டு வருது. இப்போ மீண்டும் தினகரன் அவரை சேர்த்துட்டாக்கா இப்ப அதிமுக மீண்டும் அந்த குடும்பத்துக்கு தானே ஆக்கிரமிக்கிற மாதிரி ஆயிடுது. அந்த பிம்பம் தானே பொதுமக்கள் மத்தியில வந்துட்டு உருவாகும். இப்ப இது கட்சியில வந்துட்டு தன்னாட்சியை பலவீனப்படுத்துறது தானே இது விஷயம். இது இல்ல அதுதான் மெயின் மேட்டர். தினகரன் அவரோட அதிமுக கொண்டது உங்களுக்கு பலவீனம்னு சொல்ல முடியாது. அது என்ன பொறுத்தவரை ஒரு மாற்றுக்கான பாதை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அடுத்து அதிமுகவுல யார் அப்படின்னு கேட்டா பதிலே இல்லை. எஸ்பி வேலுமணி உட்பட எல்லாரும் அதிருப்தியில இருக்காங்க. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு, எல்லாரும் அதிருப்தியில இருக்காங்க. நீங்க வந்து யாரை நம்புவீங்க? மிதுன் பழனிசாமியை கொண்டு வரலாம்னா மிதுனை நீங்க கொண்டு வரக்கூடாதுன்னு எல்லாம் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, வேற யார் இருக்கா? நம்பிக்கைக்குரிய நபர்களா யாருமே இல்லை அதிமுக. அப்படியான சூழல்ல தனக்கு அப்புறம் அப்படின்னா ஒரு யங்ஸ்டர், ஒரு யங் ஃபேஸா வேணும் அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல தினகரன் இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறாங்க. நிர்வாகிகளுடைய கருத்து அதான் இருக்கு. நான் 2-3 நிர்வாகிகள்கிட்ட பேசின வரைக்கும் அவங்களுடைய கருத்து அதான் இருக்கு. தினகரன் வந்து சமீப நாட்களா திமுகவை நிறைய அட்டாக் பண்றாரு, தாவேக்காவை நிறைய அட்டாக் பண்றாரு. அவருடைய கருத்துக்கள் வந்து வரவேற்க வேண்டிய கருத்துக்களா இருக்கு. ரெண்டாவது, எடப்பாடியாருக்கு அப்புறம் யார் தலைமை அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரும். அந்த குழப்பங்கள் வந்து இருக்கக்கூடாதுங்கிறதுனால தினகரன் உள்ள வந்தா அந்த அந்த கேப்பை ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படின்னா நான் செகண்ட் பாயிண்ட் சொல்றேன். பொதுமக்கள் மற்றும் இந்த நடுநிலை வாக்காளர்களோட எதிர்ப்பை சம்பாதிக்கும்ன்றத நான் சொல்றேன். இந்த ஊழல் வழக்குகள், ஆர்கே நகர் தேர்தல் சர்ச்சை, இன்னும் நிறைய அரசியல் மோதல்களால வந்துட்டு தினகரன் அவர்கள் மீது ஒரு குறிப்பிட்ட நெகட்டிவ் இமேஜ் பொதுமக்கள் கிட்ட இருக்கு. ஃபர்ஸ்ட் இனிஷியலா எவ்வளவு பாசிட்டிவா எழுந்து வந்தாரோ அதுக்கப்புறம் அந்த ஒரு வருஷத்திலேயே வந்துட்டு நிறைய நெகட்டிவ் இமேஜா அவர் சம்பாதிச்சாரு. சோ இந்த நடுநிலை வாக்காளர்கள், அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ் சொல்றோம் இல்லையா, அவங்க எல்லாம் அந்த இளைஞர்களோட வாக்குகள் எல்லாம் அதிமுகவுக்கு கிடைக்கிறது முற்றிலும் கஷ்டமா போகும் அப்படின்றதுதான் என்னோட செகண்ட் பாயிண்ட். இதை தவிர்த்து கட்சிக்குள்ளேயே வந்துட்டு ஒரு உட்கட்சி பூசல், அது வந்துட்டு போட்டிய என்ன சொல்ற தலை தூக்க ஆரம்பிக்கும். அதிமுகல ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ் அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் எல்லாம் நிறைய நடந்தது. அப்புறம் ஆதரவாளர்கள் எல்லாம் வந்துட்டு பலமா இருக்காங்க அப்படின்றதுனால வந்துட்டு யார் போனாலும் போங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்தது. இப்போ தினகரன் போன்ற ஒரு மூத்த ஒரு சீனியர் பாலிட்டிஷியன் வச்சுக்கோ, ஏன்னா ஆல்ரெடி அவர் பாலிடிக்ஸ்ல இருந்தவர். சோ இவரோட அந்த அதிரடி அரசியல்வாதி உள்ள வரும்போது யார் பெரியவங்க அப்படின்ற அந்த அதிகார போட்டி, ஈகோ கிளாஷ் மறுபடியும் வெடிக்கும். சோ இது அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில திரும்ப 2016 ஆரம்பிச்ச பிரச்சனையும் குழப்பத்தையும், அந்த என்ன சொல்றது, என்னடா இது நம்ம எங்கடா போறதுன்ற அந்த ஒரு இதுவை வந்துட்டு கொண்டு வந்து மக்கள் கிட்டதான் விடும் அப்படின்றது. அதே மாதிரி பழைய தலைவர்களோட அதிருப்தி, நீ விலகல்கள் எல்லாம் இப்ப நிறைய பாக்குற. இப்போ தினகரன் அவர்கள் கடுமையா எதிர்த்து அரசியல் செஞ்ச பல முக்கிய அதிமுக நிர்வாகிகள், அப்புறம் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் கட்சியில இருக்காங்க. இப்ப தினகரனுக்கு வந்துட்டு முக்கியத்துவம் தரப்பட்டுச்சுன்னா இப்போ இருக்கிற அந்த தலைவர்களும் வந்துட்டு அதிருப்தியில வெளியில போவாங்க. கட்சியை விட்டு விலகிறதோ இல்ல ஒரு விலகிட்டா கூட பரவாயில்ல, இந்த உள்ளடி வேலைகள்ல ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம சமீபத்துல வந்துட்டு ஒரு இன்டர்வியூக்காக கேட்டோம். இந்த எலெக்ஷன் வரத்துக்கு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்ப இன்டர்வியூக்காக ஏடிஎம்கே பர்சன்ஸ் கேட்கிறப்போ அவங்க சொல்றாங்க, மனசு சங்கடப்பட்டு சொல்றாங்க. நான் யாரு என்னன்னெல்லாம் நாங்க ரிவீல் பண்ண விரும்பல, மனசு சங்கடப்பட்டு சொல்றாங்க. அந்த தினகரன் அவரை வந்துட்டு நாங்க சோசியல் மீடியால உட்கார்ந்து அந்த திட்டுறோம், ஒவ்வொரு டிவிலயும் போயிட்டு அந்த கத்தி இது சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஆனா இவங்க 2 பேரும் ஒரே மேடையில உட்கார்ந்து பங்காளிங்கன்னு சொல்றப்ப வந்துட்டு எங்களுக்கு இப்போ தினகரனை சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு அருவருப்பா இருக்குன்னு சொல்றாங்க. ஜெயலலிதா அவர்களை ஊழல்வாதி, ஊழல் வழக்குல தண்டனை பெற்றவர் அப்படின்னு சொன்ன அண்ணாமலையை நீங்க பக்கத்துல உட்கார வச்சுட்டு கைய பிடிச்சிட்டு தூக்கி நிக்கலாம், அது சரியா இருக்கு? அண்ணாமலை சரியா இருக்குன்னு சொல்லலையே. இப்ப அண்ணாமலை வேண்டாம் சொன்னோம். இல்ல அண்ணாமலை வேண்டாம் தானே ஒதுக்கி வச்சிருக்காங்க. இப்ப அதுதானே நம்ம சொல்றோம். அண்ணாமலை வேண்டாம் ஒதுக்கி வச்சது அதுக்கப்புறம் எலெக்ஷன் கேம்பெயின்ல அண்ணாமலையை கூட்டிட்டு தான் போனீங்க, எல்லா இடத்துலயும் கூட்டிட்டு தான் போனாங்க அதிமுகவுல. அவங்க கேண்டிடேட்டுக்காக வாக்கு சேகரிக்க சொன்னாங்க, அண்ணாமலையும் செஞ்சாரு, இல்லன்னு மறுக்கல அவரு. அண்ணாமலையும் செஞ்சாரு. அண்ணாமலை ஜெயலலிதா அவர்களை கடுமையா தாக்குனாரு, பேரறிஞர் அண்ணா அவர்களை கடுமையா பேசினாரு.
தேவர் அவர்களுக்கும் அண்ணா அவர்களுக்கும் பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கதையை அவரே உருவாக்கி அவரே அதுக்கு திரைக்கதை வசனம் எல்லாம் எழுதி பண்ணாரு. அப்படிப்பட்ட அண்ணாமலையை நீங்க கூட்டணி கட்சி தலைவரா நீங்க அங்கீகரிச்சு அவர் கூட பயணிக்கலாம். ஆனா கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டுகளா ஜெயலலிதாவுடைய பயணித்த ஒருத்தர் வந்து தனி கட்சி கொண்ட இப்ப கூட்டணிக்குள்ள வரப்போ அவரை நீங்க அங்கீகரிக்க முடியாதா? முடியாதுன்னு தான் சொல்றேன் நான். ஏன்னா அண்ணாமலைய வந்துட்டு ஜெயலலிதா அம்மையார் வந்துட்டு ஒதுக்கி வைக்கல. ஆனா டிடிவி தினகரன் அவர்களை ஜெயலலிதா அம்மையார் ஒதுக்கி வச்சாங்க. இதுதான் வந்துட்டு மக்கள் மைண்ட்ல போகும். இப்ப நீ சொல்ற இந்த பாசிட்டிவ் விஷயம் என்ன தெரியுமா நடக்கும்? இந்த டிடிவி தினகரன் அதிமுகல சேர்த்தா இந்த தேவ சமூக வாக்குகள் இதுதான் ஒருங்கிணைப்பு நடக்கும். இந்த தென் தமிழகத்துல இந்த முக்குலத்தோர் தேவ சமூகத்துடைய ஒரு பகுதி வரும். ஓரளவு ஒருங்கிணைக்க இது உதவலாம் அப்படின்றதுதான் நான் சொல்றேன். அதே மாதிரி அமமுக இந்த பிரிக்கும் இந்த 1% இருந்து ஒரு 3% வாக்குகள் வந்துட்டு மறுபடியும் அதிமுகவிற்கு வந்து சேரும் சொல்லலாம். நான் இதனால வாக்கு வங்கி சிதறுவது தடுக்கப்படும்ன்ற ஒரே ஒரு விஷயம் தான் நடக்குமே தவிர வேற எதுவுமே கிடையாது. இந்த பணபலம், இந்த மேடை பேச்சு இதெல்லாம் வந்துட்டு தினகரன் அவர்களை சேர்த்தாக்க கொஞ்சம் அதிரடி பேச்சுகள் கட்சிக்கு ஒரு தற்காலிக உற்சாகத்தை தரும். இல்ல அதுதான் தேவை. இன்னைக்கு கரிஸ்மாட்டிக்கா நீங்க வந்து ஒரு லீடு உருவாகணும்னா அவங்களுடைய பேச்சாற்றல் திறன் தான் முக்கியம். அதுக்கு ஜெயலலிதா அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் போய் கண்டினியூஸா சுற்றுப்பயணம் போனதுனாலதான் அவங்களால ஜெயிக்க முடியும். 1989 கடுமையான சுற்றுப்பயணம் போனாங்க. சசிகலா அவர்களோட தான் போனாங்க, பழனிசாமி கார்ல கடுமையான சுற்றுப்பயணம் போனாங்க. அதனால ஜெயிக்க முடிஞ்சது. இல்லைன்னா அந்த ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியா இருக்கும். ஜானகி அம்மையாருடைய அணி வந்து டேக் ஓவர் பண்ணிருப்பாங்க கம்ப்ளீட்டா ஏடிஎம்கேவை. ஸோ உங்களுக்கு வந்து பேச்சாற்றல் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கறதான் பார்க்கணும். கரஸ்பாண்டிங் லீடர்கள் தான் தேவை. ஸோ தினகரன் உள்ள வர்றதுனால அதிமுக பலமடையாது. பட் வந்து இழந்த வாக்கு வங்கியை கொஞ்சம் கொஞ்சமா மீட்கிறதுக்கு அது உதவும். உங்களுக்கு வந்து நான் எலெக்ஷனுக்கு முன்னாடி என்கிட்ட அதிமுகவுடைய தலைவர்கள் 2-3 பேர் என்கிட்ட கேட்டாங்க யார் கூட அலைன்ஸ் போலான்னு கேட்டப்போ நான் தெளிவா சொன்னேன், விஜய் இல்லாம ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படின்னு நான் சொன்னேன். நான் தான் சொன்னேன். 2024 லோக்சபா எலெக்ஷன்லாம் முடிஞ்சு 3 to 4 months பேக் கேட்டாங்க. நான் சொன்னேன் விஜய் இல்லாம போறது கஷ்டம், கீழே வந்து கிரவுண்ட் லெவல்ல ஒரு இம்பாக்ட் இருக்கு விஜய்க்கு அப்படிங்கிறத நான் சொன்னேன். 25ல ஸ்டார்டிங் என்கிட்ட கேட்டாங்க. நான் அதைத்தான் மறுபடியும் கன்வே பண்ணேன். திடீர்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு பாஜக கூட்டணியை வந்து உறுதி பண்ணிட்டு வந்துட்டாரு. அவர் ஏன் உறுதி பண்ணாரு, யாருக்காக உறுதி பண்ணாருங்கிறது இன்னைக்கு அவரை எதிர்க்கிறவங்களை கேட்டாதான் தெரியும். ஏன்னா இன்னைக்கு யாரும் அவரை எதிர்க்கிறாங்களோ அவங்கதான் அந்த கூட்டணி வேணும்னு சொன்னாங்க. எஸ்பி வேலுமணி தான் வந்து பாஜகவோட போய் ஆகணும், பாஜக இருந்தாலும் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னதே எஸ்பி வேலுமணி தான். நீங்க வந்து விஜய் திமுக எதிர்க்கிறதுனால நம்ம வந்து விஜய்க்கு சப்போர்ட்டா போறோம் நிக்கிறதும் இதே எஸ்பி வேலுமணி தான். ஏன் பாஜக ஆதரவு கொடுக்கலாம்? பாஜக திமுக எதிர்க்குது இல்ல, நேரடியா போய் பாஜக சேர்ந்து பாஜக ஆதரவு கொடுக்க வேண்டியதான். எதுக்காக விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி டிவிக்கு போய் சேரணும்னு பிடிக்கிறாரு. ஸோ உள்ள இருந்துகிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு குறைச்சல் கொடுக்கணும், உள்ள இருந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவருடைய முதுகுல குத்தணும்னு நினைக்கிற பல பேர் இருக்கும்போது அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ணி கட்சியை வந்து கண்ட்ரோல் கொண்டு வரணும் அப்படின்னா தினகரன் போன்ற நபர்கள் அவசியம் தேவை. ஆனா அது வாக்கு வங்கியை கிரியேட் பண்ணாது. பிரிந்து போன நபர்களை ஒன்று சேர்த்து அந்த பிரிந்த வாக்குகளை வந்து ஒன்று சேர்க்க உதவுமே தவிர வாக்கு வங்கியை வந்து உயர்த்ததுக்கு பெரிய அளவு உதவாது. அது என்னமோ உண்மைதான். 2வது தேவர் சமூகத்தினுடைய ஒரு பகுதி ஒரு 3 to 4% வரும். அது தாண்டி பெருசா வரப்போ அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நீங்க வந்து தேவர் சமூகத்துடைய ஒட்டுமொத்த வாக்குகளும் வாங்கணும்னா சசிகலா அம்மையாரும் உள்ள சேர்க்கணும். இன்னைக்கு வந்து கேசி கருப்பன் கேள்வி கேட்கிறாங்க, டிடி இதனால சசிகலா இணையத்துக்கு வாய்ப்பு இருக்கா, நீங்க அதிமுக இணையத்துக்கு வாய்ப்பு இருக்கான்னா எல்லாரும் ஒன்றை நீங்க வெயிட் பண்ணுங்கிறாரு. வெயிட் பண்ணிட்டே இருக்க வேண்டியது. ஏதோ பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. தினகரன் இதே போன்ற ஒரு கேள்வி கேட்கப்படுது. தினகரன் சொல்றாரு, நான் தனி கட்சி ஆரம்பிச்சுட்டேன், எங்க கட்சியில இது வரைக்கும் யாரும் அப்படி பேசல, யாரும் என்கிட்ட கேட்கல, ஒருவேளை அப்படி ஒரு கேள்வி வந்தா அப்ப பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தினகரன் பேசுவார். அமமுகவிலும் இது போன்ற கோரிக்கைகள் இருக்கிறதா தான் எனக்கு தகவல் இருக்கு. மாவட்ட நிர்வாகிகள்ட்டையும் நான் பேசினேன். அவங்களும் சொல்றாங்க, நாங்க டிடி விசாரிச்சு நாங்க சொல்றோம், அதிமுகவுல நீங்க போய் சேருங்க, கட்சியை ஒன்றிணைங்க, 2 பேரும் ஒன்னா பயணிங்கன்னு நாங்க சொல்லிட்டு தான் இருக்கோம். அவரு வந்து அவர் ஒரு ஐடியால இருக்காரு, என்ன ஐடியான்னு எங்களுக்கு தெரியலங்கிறது தான் அதிமுக நிர்வாகிகள் சொல்றதா இருக்கு. ஸோ அதனால ஒரு மறைமுகமான பேச்சுவார்த்தை இருக்கிற மாதிரிதான் இருக்கு. ஒருவேளை நடந்தா அது அதிமுக பலம்னு நான் பாக்குறேன். ஓகே, என்ன பொறுத்த வரைக்கும் அது ஷார்ட் டேர்ம் கெயின் அப்படின்றதுதான் சொல்லுவேன், லாங் டேர்ம் லாஸ்ன்னு சொல்லுவேன் நான்.
அந்த ஷார்ட் டேர்ம் கெயின்ன்றதை விட லாங் டேர்ம் லாஸ் அப்படின்றதான் சொல்வேன். ஏன்னா தென் தமிழகத்துல இருக்கிற ஒரு சில வாக்குகளை பெறத்துக்காக பெற போறோம் அப்படின்ற ஆசையில ஒட்டுமொத்த தமிழக மக்களோட நம்பிக்கையும் கட்சியின் சுயமரியாதையும் அதிமுக இழக்க நேரிடும் சொல்வேன். நீங்க தினகரன் வர்றதுனால தென் தமிழகத்துல வாக்கு வங்கி ஏறும்னு நீங்க சொல்றீங்க. என்னை பொறுத்தவரை தென் தமிழகத்தை தாண்டி டெல்டால தான் தினகரனுக்கு சப்போர்ட் ஜாஸ்தி. ஆமா, தென் தமிழகத்துல பெருசா இல்ல, டெல்டால சப்போர்ட் ஜாஸ்தி. டெல்டால வந்து விவசாயிகள் கம்ப்ளீட்டா டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா இருந்தாங்க. கடைசி நாள் வரைக்கும் ஓட்டிங் நடந்துட்டு இருக்கிற அந்த டைம்ல கூட நாங்க கேட்கிறோம், டெல்டால யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அதிமுக ஓட்டு போட்டோம்னு சொல்றாங்க. ஓகே, எல்லாம் எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் டெல்டா பக்கம் போய் அங்க இருக்கிற விவசாயிகள்ட்ட கேட்டா தாவேகாவுக்கு போட்டோம், அதிமுக கடைசி நேரத்துல வந்து பெரிய அளவுல எங்களுக்கு சப்போர்ட்டிவா இல்லைன்னு தோணுச்சு, அதனால தாவேகாவுக்கு போட்டோம், எங்களுடைய சங்கத்துல நாங்க முடிவு பண்ணி தான் பண்ணோம் இது அப்படிங்கிறாங்க. ஸோ விவசாயிகளுடைய ஆதரவையும் வந்து அதிமுக இழந்து கடைசி நேரத்துல இப்போ PR பாண்டியன் அவர்கள்லாம் அமமுக கேண்டிடேட்டுக்காக வாக்கு சேகரிச்சார். திருவாரூர் மன்னார்குடியில காமராஜுக்காக PR பாண்டியன் அவர்கள் வாக்கு சேகரிச்சார். அவருக்கு என்ன வேலை? அவர் வந்து விவசாய சங்கத்தினுடைய தலைவராக இருக்காரு, அவருக்கு இது என்ன அவசியமா? ஆனா இந்த கூட்டணி ஜெயிக்கணும், திமுகவுக்கு அகேன்ஸ்டா இந்த கூட்டணி ஜெயிச்சா விவசாயிகளுக்கு ஏதாவது பலன் இருக்கும்னு நினைச்சாரு. பட் அன்பார்ச்சுனேட்டா விவசாயத்துடைய மற்ற நிர்வாகிகள் மற்ற விவசாயிகள்லாம் வந்து அதிமுக நம்புறதுக்கு ரெடியா இல்லாத சூழல் எனக்கு இருந்துருச்சு அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஸோ அதெல்லாம் வந்து தினகரன் வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ரெண்டாவது, பாஜகவை விட்டு அதிமுக வெகு தூரத்துக்கு வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன். அது தினகரன் வந்தா சாத்தியமா? ஓகே, அது உன் பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்துட்டு இதை ஏன் சொல்றான் அப்படின்னா, திவாகரன் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருந்தார், ராகுல் காந்திக்கு 8 பக்கத்துக்கு கடிதம் எழுதினார் தினகரன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ராகுல் காந்தியை ரீச் பண்ணக்கூடிய நபரா தினகரன் இருக்கார் அப்படின்னா, பாஜகவை விட்டு அதிமுக வெளியே கொண்டு வரக்கூடிய நபராகவும் தினகரன் இருப்பாருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. பாஜக விட்டு அதிமுக வெளியில வந்தா தான் அதிமுக வளரும். பாஜகவோட பயணிச்சுட்டு இருந்தா அதிமுக வளராது. பாஜக வந்து அவங்களுக்கு வாக்கு வங்கி இல்லை. இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் வாக்கு வங்கி இல்லை. பாஜகவோட நிறைய நிர்வாகிகள் இருக்காங்க, எனக்கு தெரிந்த நிறைய நிர்வாகிகள் இருக்காங்க. தமிழிசை மேடம் போல பல பேர் வந்து 20 வருஷம் 25 வருஷம் கட்சிக்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க வந்து கேட்ரஸும் இருக்காங்க, ஒரு 3% 4% கேட்ரஸும் இருக்காங்க. ஆனா என்ன பிரச்சனைனா, பாஜக வந்து இங்க ஒரு மாதிரி நடக்குது, டெல்லியில இருக்கிற மத்திய தலைமை ஒரு மாதிரியா இருக்கு. இவங்க ஒரு டெசிஷன் எடுத்தாங்கன்னா மத்திய தலைமை அதுக்கு நேர்மாறான டெசிஷன் எடுக்குது. இவங்க வந்து திமுகவுக்கு அகெயின்ஸ்டா இருக்காங்கன்னா அங்க வந்து கனிமொழிக்கு போன் பண்ணி வாழ்த்து சொல்லுவாங்க, கதிரானந்துக்கு போன் பண்ணி பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுவாங்க, உதயநிதி ஸ்டாலினுக்கு போன் பண்ணி பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுவாங்க. இவங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. மாநிலத்துல வந்து இவங்களுக்கு எல்லாம் அகெயின்ஸ்டா பேசுவாங்க. அங்க வந்து மாமா மச்சான் ரேஞ்சுக்கு தான் அங்க இருக்கிற சுச்சுவேஷன். டெல்லியில போனாலே வந்து ராஜோபச்சாரம் தான் அங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ங்கிறப்போ பாஜகவை நம்பி பயணிக்கிறது அதிமுகவுக்கு நல்லதல்ல. அந்த வகையில தினகரன் வந்தா அது கொஞ்சம் ஓரளவு பாஜக விட்டு விலகி நிற்கக்கூடிய சூழலுக்கு அதிமுக வரும்னு நினைக்கிறேன். அதுக்காகவாவது தினகரன் உள்ள வரணும், வந்தா பெட்டரா இருக்கும். ரெண்டாவது, நிறைய பேர் சொல்றது என்னன்னா, மிதுன் வரக்கூடாது, மிதுன் வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? மிதுன் ஏன் வரக்கூடாது? எல்லா கட்சியும் இல்ல, எல்லா கட்சியிலயும் இன்னைக்கு வந்து குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் வந்துருச்சு. ஜெயலலிதா இருந்த காலத்துல ஜெயக்குமார் அவர்கள் அமைச்சரா இருந்தாரு, ஜெயக்குமார் அவருடைய மகனுக்கு வந்து எம்பி சீட் கொடுக்கலையா? சரி, ஜெயலலிதா அவர்கள் கொடுத்தாங்க. என்ன பிரச்சனை எனக்கு தெரியல. கட்சி தலைமை என்ன முடிவு எடுத்தாலும் ஏற்கக்கூடிய இடத்துல தொண்டர்கள் இருக்காங்கிறப்போ ஏன் இவர் வரக்கூடாது, மிதுன் வரக்கூடாது? மிதுனை வந்து நீங்க அதிமுக கொண்டு வாங்க, ஒரு வார் ரூம் கிரியேட் பண்ணுங்க. அந்த வார் ரூம் வந்து மிதுன் பழனிசாமி அவர்களை தலைமையா போடுங்க. ஐடி விங் எல்லாம் தலைமையா வேணும். ஐடி விங் வந்து எனக்கு தெரிஞ்சு அதிமுக இப்போதைக்கு செல்வாக்குல இல்லை அப்படின்னு தான் நான் நம்புறேன். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப கொஞ்சம் அதிமுக ஐடி விங் கொஞ்சம் நல்லாவே இல்ல. அதிமுக ஐடி விங் இல்ல, அதிமுக ஐடி விங்கை சார்ந்த நிர்வாகிகள். அதிமுக ஐடி விங் வந்து கம்ப்ளீட் ஆஃப்ல இருக்கு. நிர்வாகிகள் வந்து அவங்களுக்கு சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்க தாவேக்காவோட. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதிமுக ஐடி விங் அவங்க அபிஷியல் ஐடி விங் பேஜ் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அளவுல போஸ்ட் இருக்காது. ஒரு நாளைக்கு ஒரு போஸ்ட் இருக்கும், இல்ல 4 நாளைக்கு ஒரு போஸ்ட் வரும். அதுதான் ஐடி விங்கோட இன்றைய நிலை.
ஓகே. பட் அவங்களுடைய நிர்வாகிகள் வந்து தொடர்ச்சியா செயல்பட்டு இருக்காங்க. திமுக ஆமா எதிர்கட்சியா அதிமுக எதிர்கட்சியான்னு கேள்வி கேட்கிற அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடுகள் இருந்துட்டு இருக்கு. ஆமா. சோ ரொம்ப அது சோசியல் வந்து மீடியால இருக்கிற நிர்வாகிகளே ரொம்ப நல்லா வேலை செய்யறாங்க அப்படின்றத நான் சொல்வேன் நானு. அது வேற விஷயம். பட் வந்து வார் ரூம் கிரியேட் பண்ணா ட்விட்டர்லயும் சரி, சோசியல் மீடியா, மற்ற சோசியல் மீடியாலும் சரி, அதிமுக ஆதரவா பல பேர் பேசிட்டு இருக்காங்க. பல பேர் யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு இந்த வார் ரூம் வந்து ஒரு அடிக்கல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, மிதுன் மிதுன் மாதிரியான யங்ஸ்டர்ஸ் வந்து கீழே போய் கேடரை சப்மிட் பண்ணி என்ன என்ன பிரச்சனை, எதனால அதிமுக தோத்துச்சு அப்படின்னு அவங்க ஒரு ஆய்வு பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமா அதுக்கான ஒரு பலன் கிடைக்கும். பட் ஏன் வந்து மிதுன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க மற்ற தலைவர்கள் எனக்கு புரியல. நீங்க உங்களுடைய ஃபேமிலியில உங்களுடைய மச்சானுக்கு சீட்டு வாங்கலாம், உங்க மச்சானுக்கு பொறுப்பு கொடுக்கலாம், மாமாவுக்கு வந்து சீட்டு வாங்கலாம். ஒரு முன்னாள் அமைச்சர் தன்னுடைய மச்சனா வந்து பிஓ வச்சுக்கிட்டு இருந்தாரு, கவர்மெண்ட் பிஓ வச்சுக்கிட்டு இருந்தாரு. சோ உங்களுக்கு தேவைன்னா நீங்க பண்ணுவீங்க, அதே வந்து கட்சிக்கு தேவைன்னா பண்ணக்கூடாது. மிதுன் வரது தப்பே இல்லை, மிதுன் வரலாம். வந்து அவர் வரலாம். வார் ரூம் கிரியேட் பண்ணி இந்த வார் ரூம் தலைமையை வச்சு அந்த வார் ரூம் ஐடிவிங்கோட சேர்ந்து பணியாற்றினா இன்னும் பெட்டரா இருக்கும். ஏன்னா அப்பதான் அதிமுகவுக்கு ஒரு புத்துயிர் பெறக்கூடிய நிலை வரும் அப்படிங்கறது நான் நம்புறேன். அதனால மிதுன் வரதுல தப்பு இல்லை அப்படிங்கறத நான் சொல்றது. மிதுன் அவர்கள் வந்து ஏன்னா இப்ப டிஎம்கேல கூட பார்த்தேன்னா இப்ப இந்த ஜென்சி நெட்னு ஒரு பேட்ச் வந்து இறங்கி இருக்காங்க. சோ அந்த மாதிரி ஏடிஎம்கேல வந்துட்டு மிதுன் வந்து அதை எடுத்து செய்தாக்க இன்னும் பெட்டரா இருக்கும், கட்சிக்கு பலமா இருக்கும். ஏத்துக்கிறாரு, அவர் ஏத்துக்கிறாரா ஏத்துக்கலையாங்கிறது எனக்கு தெரியல. பட் என்னுடைய கருத்து இதுதான், மிதுன் அவர்கள் வந்தா இன்னும் நல்லா இருக்கும் அதிமுக. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து இன்னைக்கு நம்பிக்கைக்குரிய நபர்கள்னு யாரும் இல்லை. அவர் நம்ப எல்லாரும் அவர் வந்து குழியில தள்ளி போயிட்டு இருக்காங்க. ஆர்பி உதயகுமாரை நம்பாதீங்கன்னு நான் மறுபடியும் சொல்லுவேன். ஆர்பி உதயகுமார் அவர்கள் தான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம். சசிகலா அவர்கள் வந்தப்போ சசிகலாமான்னு அவங்க பின்னாடி போனாரு. அப்புறம் தினகரன் அவர்களோட சப்போர்ட்டிவா தினகரன் சுத்திட்டு இருந்தாரு. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களோட போயிட்டு இருக்காரு. இதே ஆர்பி உதயகுமார் அவர்களுடைய தரப்புல சில பேர் வந்து மதுரை மாவட்டத்துல ஒரு அதிமுக வேட்பாளருக்கு அகேன்ஸ்டா வேலை பார்த்தாங்க. அந்த வேட்பாளர் ஜெயிச்சா அவர் அதிமுக ஆட்சி வந்தோடனே அவர் அமைச்சராயிடுவாரு, அப்படி அமைச்சராயிட்டா என்னுடைய அமைச்சர் பதவிக்கு ஆபத்துன்னு இவர் நினைச்சதா அந்த நிர்வாகிகள் எல்லாம் சொன்னாங்க அன்னைக்கு. இவர் நினைச்சாரா இல்லையாங்கிறது அவர் தான் கேட்கணும். ஆனா அந்த நிர்வாகிகள் எல்லாம் சொன்னாங்க, கன்வே பண்றது கன்வே பண்ணாங்க. சோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அதிமுகவுக்குள்ள நிறைய குழப்பங்கள் இருக்கு. இந்த குழப்பங்கள் எல்லாம் வந்து சால்வ் ஆகணும் அப்படின்னா தினகரன் போன்ற ஆட்கள் வேணும். மிதுன் வந்து அரசியலுக்கு வர்றது என்ன பொறுத்தவரை தப்பு இல்லைன்னு நான் பாக்குறேன். எல்லா கட்சியிலையும் நீங்க வாரிசு அரசியல் வந்துருச்சு. சில ஜெயலலிதா அவர்களே வந்து அப்பா மினிஸ்டர் இருக்கும்போது பையனுக்கு வந்து எம்பி போஸ்ட் கொடுக்கறது, அப்பா வந்து எம்எல்ஏ இருக்கும்போது பையனை வந்து கட்சி பொறுப்புல கொண்டு வர்றது, இதெல்லாம் வந்து சில ஜெயலலிதா அவர்கள் காலத்துல இருந்ததுதான், இல்லைன்னு. அதனால வந்து அப்படி இருக்கிற சூழல்ல தலைமை பொறுப்புக்கு தான் வரக்கூடாது. தலைமை பொறுப்புக்கு ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வரக்கூடாதுங்கிறது அதிமுகவுடைய நிலைப்பாடு. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வேறுபாடு ஆகும். தலைமை பொறுப்புக்கு வரக்கூடாது. நீங்க மிதுன் அவர்கள் தலைமை பொறுப்புக்கு வரணும்னு யாருமே சொல்லல. வார் ரூம் கிரியேட் பண்ணுங்க, மிதுன் அவர்கள் இந்த வார் ரூம்ல போடுங்க. நிச்சயமா வார் ரூம் கிரியேட் பண்ணா அதிமுக புத்துயிர் பெறும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க. ஆலோசனையா முடிச்சுட்டு தயவு செஞ்சு வார் ரூம் கிரியேட் பண்ணி யங்ஸ்டர்ஸ் வந்து நீங்க ஒருங்கிணைக்கிறதுக்கான வேலையில இறங்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். அதுதான் இப்ப யங்ஸ்டர்ஸ கவர் பண்ண வேண்டியதுதான் முக்கியமான விஷயமா இருக்குது. சோ நாம எடுத்த டாபிக்ல வந்துட்டு நான் ஃபைனலா என்னோட கன்க்ளூஷன் என்ன கொடுக்குறேன்னா, அதிமுகவை நேரடியா எதிர்த்த திமுகவால கூட வந்துட்டு ஒரு செய்ய முடியாத ஒரு பலவீனத்தை கட்சிக்குள்ள இருந்துட்டே அமமுகன்ற போர்வையில அதிமுகவோட வாக்கு வங்கிய சிதறடிச்சு ஆட்சியை இழக்க வைத்தவர் டிடிவி தினகரன். சோ சுருக்கமா சொல்லணும்னா அதிமுகவின் வீழ்ச்சிக்கு வெளியில இருக்கிற எதிரிகளை விட தினகரன் அவர்கள் கொடுத்த இந்த உள்நாட்டு குடைச்சல் தான் ரொம்ப முக்கியமான காரணமா நான் பாக்குறேன். என்னோட பார்வையில நான் சொல்லிட்டேன். என்னுடைய பார்வையில தினகரன் அதிமுக வரது நல்லது. அது பெரிய அளவு ஓட் பேங்க் கிரியேட் பண்ணி கொடுக்காது. பட் பிரிந்த வாக்குகளை ஒன்றிணைக்க உதவும் அப்படிங்கறது நான் பாக்குறேன். அமமுகவுக்கு இன்னைக்கு 2% 3% ஓட் பேங்க் இருக்குன்னா அந்த 2-3% ஓட் பேங்க் ஏறும். அதை தாண்டி ஒரு 3-4% வந்து தேவ சமூகத்துடைய வாக்குகள் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ஆல் ஓவர் வந்து உங்களுக்கு 6-7% தினகரன் வர்றதுனால மட்டுமே கிடைக்கும். அப்படிங்கிறப்போ
அந்த வாக்குகளை ஏன் விடணும்? நீங்க இன்னைக்கு தாவேக்காவை எதிர்க்கணும், இடைத்தேர்தல் வருது, இடைத்தேர்தலை சந்திக்கணும். உங்களுக்கு வந்து தென் மாவட்டங்களையும் இடைத்தேர்தல் வரப்போகுது. டெல்டால வந்து யார் ரிசைன் பண்ணிட்டு போக போறாங்கன்னு தெரியல. இன்னைக்கு வந்து ஒரு எம்எல்ஏ வந்து டெல்டா பகுதியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ வந்து அதிருப்தியில் இருக்காருங்கிறது பார்க்க முடியுது. அதே மாதிரி வட தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு எம்எல்ஏவும் அதிருப்தியில் இருக்காருங்கிறது பார்க்க முடியுது. சி வி சண்முகத்துடைய ஆதரவாளர் அவரும் அதிருப்தியில் இருக்காருன்னு பார்க்க முடியுது. அப்படியான சூழல் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், சி வி சண்முகத்துடைய ஆதரவாளரான ராகேஷ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அகேன்ஸ்டா இருக்காரு. எம்எல்ஏ திறக்கும் போது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய புகைப்படத்தை அவர் வந்து தவிர்த்தாருன்னு நான் தொடர்ச்சியா சொல்லிட்டு வரேன். ஓகே. ஏன்னா எனக்கு கிடைச்ச தகவல் அதுதான். எனக்கு வந்து வித் வீடியோ ஃபுட்டேஜோட எனக்கு சொல்றாங்க அங்க இருக்கிற நிர்வாகிகள், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அகேன்ஸ்டா சி வி சண்முகம் அவர்கள் அதிருப்தியின் காரணமா சிவிஎஸ்ஓடைய ஆதரவாளர் வந்து இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காரு அப்படின்னு எங்களுக்கு அங்க இருக்கிற நிர்வாகிகள் சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்போ இங்க இருக்கிற அதிமுக நிர்வாகிகள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இல்ல எல்லாம் கட்டுக்கோப்பா இருக்கு, எல்லாரும் ஒன்னா இருக்காங்க இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. கிடையவே கிடையாது. நிறைய எதிர்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் சமாளிக்கணும் அப்படின்னா தினகரன் போன்ற நபர்கள் தேவை. சோ தினகரன் உள்ள கொண்டதுனால பெரிய பிரச்சனை எல்லாம் வரப்போது கிடையாது. தலைமை பிரச்சனைக்கு ஏதாவது பிரச்சனை வர போதா? கிடையவே கிடையாது. நீங்க வந்து உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கோங்க. நான் தலைவர், நீங்க உப தலைவர்னு போட்டுக்கோங்க, இல்ல துணைத் தலைவர்னு போட்டுக்கோங்க, இல்ல நான் பொதுச் செயலாளர், நீங்க துணை பொதுச் செயலாளர் எடுத்துக்கோங்கன்றீங்க. அப்படி ஏதாவது சொல்லிட்டு நீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக அவரை உள்ள போனீங்கன்னா நிச்சயமா அதிமுக வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஓகே, பாக்கலாம் என்ன முடிவுக்கு வராங்க. என்ன டெல்டா மக்களோட கோரிக்கை இதுவா இருக்கும் போது தலைமை என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றத பார்ப்போம். பார்த்துட்டு பேசுவோம். வேற ஒரு டாபிக்ல வேற ஒரு நிகழ்ச்சியில நம்ம சந்திப்போம். நன்றி.